ஒரு நபர் வலதியாலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நபர். மதியம் சற்றப்போ 1:30 மணி 2 மணி. அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார். என்னுடைய காரில் போய் நின்று நண்பரை பார்க்க செல்லும்போது அங்கே இந்த நாட்டைச் சேர்ந்த சவுதி அரேபியாவுடைய குடிமகன் தாலியாகி அப்படின்னா, என் சகோதரனே இங்கே வாங்க, கத்தைத் சாப்பிட்டியா? நான் பார்க்குறேன். கத்தைத் நீ சாப்பிட்டியா? இஸ்தரே உட்காரு. கத்தைனா சாப்பிடுவோமா? இப்படி கேட்ட காட்சி நான் பார்த்தேன். இந்த சமூக அமைப்பு, இந்த சமூக கட்டமைப்பு உலகம் ஃபுல்லாக வரணும் தான் நான் பாடுபட்டுருக்கிறோம். அதை சிறந்த முறையில் கட்டமைத்தது இந்த பூமி என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். சொல்லுவது நம்முடைய கடமை. என்னென்று சொன்னால், இந்த பூமியில்தான் ஓ மனிதர்களே, நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஓ மனிதர்களே, நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். யா ஐயுஹன் நாஸ்ங்கிற சொல்லை திருக்குர்ஆன் பயன்படுத்துகிறது. முஸ்லீம்களே அழைக்கவில்லை, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த மனித சமூகமே என்று சொல்லி நீங்கள் அனைவருமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறது சண்டை போடுறதுக்கா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுக்கா? இல்லை, உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான். சொல்றது யாரு? இறைவன் சொல்கிறார், ரப்புல் ஆலமீன். சொல்லிவிட்டு என்னிடத்தில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், உங்களில் யார் இறையச்சம் உடையவரோ அவர்தான் சிறந்தவர். பணம் இருக்கு, காசு இருக்கு, புகழ் இருக்கு, உன்னிடம் இறையச்சம் இருக்கிறதா, நீ தான் சிறந்தவர் என்று சொல்லுங்கள். இதை சொல்லித்தந்தது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே சொல்லிட்டு போனாங்களா? இல்லை. ஓ மனிதர்களே, ஒரு ஆண் என்று பெண்ணை சொல்ல முடியுமா? எச்சராஜிட்ட சொல்ல முடியுமா? அப்படி தாங்க வருது. இவ்வளோ தான் கையை கட்டி போட்டாலும் அப்படி ஃப்ளோவில் வருதான் செய்யுது. சரி பார்க்கலாம். ஏன்னா கையை கட்டி போட்டு பிரியாணி சாப்பிடணுன்னா எங்கே செய்கிறது? நம்ம சுத்த அசைவோம். மைக்கை பிடிச்சாலே வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போது ஓ மனிதர்களெல்லாம் அங்கே சொல்ல முடியலை. ஏன் சொல்ல முடியலை? ஏன் இங்கே மட்டும் முடியுதுன்னா, அதுதான் சமத்துவ பூமி என்று சொன்னேன். 1450 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இறுதி ஹஜ்ஜின் போது அதே மாதிரி மனித சமூகமே, நாம் எல்லாம் ஒரு தாய் தந்தையிலே பிறந்தவர்கள். இதில் அரபி அல்லாதவனை விட, அரபி யாருக்கு வசத்தவன் கிடையாது, அரபி அல்லாதவனை விட அரபு மொழி பேசுகிறவன் வசதி கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது. கருப்பனை விட வெள்ளையா உயர்ந்தவன் கிடையாது. சொல்கிறது யார்? நபிகள் நாயகம். இதை நம்ம சொல்லிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அப்போ 1450 வருடத்துக்கு முன்னால். ஏன்? அரபுங்கிற வெறி பிடித்த அந்த ஒரு நாங்கள் தான் உயர்ந்த குலம் அப்படின்னு குலப்பெருமை பேசிய காலம், நிறவெறி உச்சத்தில் இருந்த காலம், கருப்பின நீக்ரோ மக்களை அடிமையாக வைத்திருந்த காலம். அந்த காலத்தில் வெண்மை நிறத்திற்கு சொந்தக்காரனான நபிகள் நாயகம் செக்கச்சவே இருப்பாங்களா? ஹதீஸில் சொல்கிறாங்க. அந்த வெண்மை நிறத்துக்குள்ள சொந்தக்கார நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கருப்பை விட வெள்ளை வசதி இல்லையா, 2 பேரும் சமங்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். அதுபோல் அரபு குலத்தில், உயர்ந்த குலத்தில், அதுவும் குறைசி குலத்தில் பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கருப்பனை விட வெள்ளைய வசதி இல்லை, அதுபோல் அரபி அல்லாதவனை விட அரபி வசதி இல்லைப்பா என்று சொல்லி நிலைநாட்டப்பட்ட பூமி இந்த பூமி. அதனால்தான் இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தேசப்பிதா காந்தியடிகள்கிட்ட கேட்குறாங்க, மைக்கை நீட்டி, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு இந்தியாவுடைய கவர்மெண்ட்டை, இந்தியாவுடைய ஆட்சி முறையை எப்படி அமைக்க இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்குறாங்க பத்திரிகையாளர். சொன்ன பதில் என்ன தெரியுமா? காந்தி, இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா உமருடைய ஆட்சியை நான் என்ன செய்வேன், இந்தியாவில் கொண்டு வருவேன். நான் இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா உமருடைய ஆட்சி தான் இந்தியாவுக்கு சிறந்த ஆட்சி. அது வந்துச்சா வரல 2வது விஷயம் சொன்னார் பாருங்க. இப்போ அந்த அளவுக்கு காந்தி வரைக்கும் தாக்கம். அவ்வளோ ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு. எங்கே சொன்னார்? டெல்லியுடைய சட்டசபையில் சொல்கிறார், இந்தியாவுடைய ஆட்சி எங்களுடைய எப்படி இருக்கும்னா உமருடைய ஆட்சி வேணும் இந்தியாவுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமத்துவத்தையும் சம தர்மத்தையும் போதித்த இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். எனவே தான் நான் சொன்னேன், ஜித்தா முத்தமிழ் சங்கத்துடைய நிர்வாகிக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இங்கேருந்து சமதர்மம் வந்ததுக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
அங்கே நிலைமை வேறு. நம்ம கருத்துக்கள் எல்லாம் இங்கே வாழக்கூடிய நமக்கே தெரியுமா என்றால் தெரியும். எடுத்து சொன்னோமாண்டா சபைகள் கிடையாது, அவைகள் கிடையாது. ஜித்தா முத்தமிழ் சங்கம் இதுபோல் நிகழ்ச்சி தான் சொல்ல முடியும் என்பதற்காக நான் பதிவு செய்கிறேன்.